ஒரு கரையில் புல்மேய்க்கின்ற மாடானது மறுகரையை பார்த்து அங்கு புல் அதிகமாக இருக்கின்றது என்று நினைத்து அடுத்த கரைக்கு வருமாம். அங்கு வந்தபின் தான் முன்பு புல்மேய்ந்த அதே கரையை பார்த்து இதைவிட அங்கு புல் அதிகமாக இருக்கின்றது என எண்ணி மீண்டும் அதே கரைக்குச் செல்லுமாம். இக்கரைக்கு அக்கரையும் அக்கரைக்கு இக்கரையும் பச்சசையாக தெரியும் காரணத்தினால் மாடு ஓர் இடத்தில் உருப்படியாக புல் மேயாமல் அங்கும் இங்கும் வீணாக அலைந்து மெலிந்துவிடும். அதேபோல ஒரு தொழிலைச் செய்பவர் அடுத்தவர் செய்யும் தொழிலை தொடங்குவார். அத்தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கவில்லை என்றால் பழைய தொழிலே மேல் என்று மீண்டும் அத்தொழிலுக்கே திரும்புவார். இதனால் அவர் பணத்தையும் நேரத்தையும் இழப்பார். ஒரு சிலர் தங்களை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு தங்களிடம் இருக்கும் மகிழ்ச்சியை இழந்து தவிப்பதை நாம் அன்றாடம் காண்கின்றோம். மனிதன் தன் மனதை அங்கும் இங்கும் அலையவிடக்கூடாது என்பதையும் இப்பழமொழி வலியுறுத்துகின்றது.